வணக்கம். கணபதி பற்றிய இந்த தொடர் உரையில் நாம் இன்று ஓவிய மரபில், அதாவது பன்னெடுங்காலமாக பழங்கால மனிதனின் அந்த கற்கால மனிதர்களின் முதல் கலையாக பரிணமித்த இந்த ஓவிய கலையில் இந்த கணபதியினுடைய வடிவமாகிய இந்த யானை எப்படியெல்லாம் விளங்கியது, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த குகைகளிலெல்லாம் வரையப்பட்டிருந்தன, அந்த குகைகளில் வரையப்பட்டிருந்தவை வெறுமனே அது வெறும் ஒரு கலை வடிவமா, ஒரு அழகுக்காகவா, அல்லது அந்த கற்கால மனிதர்கள் வேட்டையாடிய அந்த நிலையை காட்டுவதா, இது போன்ற பல கேள்விகளுக்கு நாம் இந்த உரையில் சில பதில்களை பார்ப்போம். பொதுவாக சங்க இலக்கியத்தில் நமக்கு யானையை பற்றிய பல வர்ணனைகள் சங்க பாடல்களில் இருக்கின்றன. இயற்கையை பற்றி மிக விரிவாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உரைக்கின்ற நம்முடைய சங்க இலக்கிய பாக்கள் யானையை தூங்கு கை ஓங்கு நடைய என்று குறிப்பிடுகிறது. அதாவது அந்த நீளமான துதிக்கையை உடைய அந்த யானை கருமையான நிறத்துடனும் வலிமையான தோற்றத்துடனும் ஒரு ஆஜானுபாகுவான ஒரு உடல் நிலையோடும் கம்பீரத்தோடும் அதன் நடை, அந்த நடை என்பது யானையினுடைய நடை என்பது மிகவும் அழகான ஒரு ஆண் மகனுக்கு ஒப்பிடப்படுவது வழக்கம். அதான் காதர் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் என்று அப்பரும் ஒன்று வியந்து பாடுகிறார். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் எவ்வாறு இணைந்து அந்த அழகான யானை நடையோடு வருகிறார் என்பதை அவர் திருவையாற்று பதிகத்தில் நமக்கு காட்சிப்படுத்துவார். அந்த வகையில் இந்த தூங்குகை ஓங்கு நடைய இந்த யானையை பற்றி நாம் இந்த காட்சிப்படுத்தலில், அதாவது பாக்களின் மூலமாக காட்சிப்படுத்தலில் சங்க இலக்கியம் முதன்மையாக விளங்குகிறது. அதற்கு முன்பாக மனிதன், ஆதிகால மனிதன், அந்த குகைகளில் வாழ்ந்தவன், உணவை வேட்டை மூலமாகவே உணவை தேடிக்கொண்டிருந்த அந்த கற்கால மனிதன், அவனுடைய அந்த கலை நயத்தில், அந்த ஓவிய திறமையில், அவனுடைய கைவண்ணத்தில் முகிழ்த்தவைகள் பல்லாயிரக்கணக்கான பாறை ஓவியங்களாக இன்று நமக்கு உலகமெங்கிலும் கிடைக்கின்றன. ஏறக்குறைய 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பான பாறை ஓவியங்களும் நாம் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பார்க்கின்றோம். நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு பிம்பட்கா குகை ஓவியங்கள், மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கா குகை ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. அவை காலத்தால் மிக பழமையான எல்லா விதமான மனித உருவங்களையும் விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் தாவர இனங்களையும் காட்டுகின்ற வகையினவை. அந்த வகையிலான அமைந்த அந்த குகை ஓவியங்களில் யானை இடம்பெற்றிருப்பது நமக்கு ஒரு முக்கியமான சான்று. பொதுவாக இந்த யானை, நாம் கணபதியை பற்றி தானே பேசி கொண்டிருக்கிறோம். யானை தான் கணபதியா, இது போன்ற கேள்விகள் நமக்கு எழும். உண்மையில் நாம் கணபதியை பற்றி நாம் முதலில் குறிப்பிட்டது அவர் யானை தலையை உடையவர், முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவருக்கு ஏன் யானை தலை, அது புராணத்தின் மூலமாக நாம் அறிவோம் அவருக்கு எப்படி யானை தலை வந்தது. இரண்டாவது நிலையில் நாம் ஒரு சமூக மானுடவியல் பார்வையில் அதற்கு அது ஒரு குலக்குறி சின்னம் என்பதையும் நாம் முந்தைய உரையில் பார்த்தோம். அந்த வகையில் யானை கூட்டத்தை அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கணத்தார்களை பாதுகாக்கும் தலைவன் என்ற வகையில் அவர் யானை தலையை பெற்றிருக்கிறார். அவர் அந்த வகையில் அந்த கூட்டத்தின் தலைவனாக இருப்பதால் அவர் வழிபடு கடவுளாக மாறியிருந்தார் என்பதைத்தான் நமக்கு இந்த மானுடவியல் வரலாறு தெரிவிக்கின்றது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது கணபதியினுடைய 2 பெயர்கள் முக்கியமானவை. பொதுவாக முதலில் சங்க இலக்கியத்தில் 23 பெயர்கள் யானைக்கு குறிப்பிடப்படுகிறது. அதில் களிறு, பிடி, உம்பல், ஒருத்தல், யானையினுடைய அந்த கரிய நிறத்தை கொண்டு கரி என்ற பெயரும், கயவாய் தலை, கயவாய் முகம், அதாவது பெரிய கருத்த என்ற பொருளை உள்ளடக்கியதாக அந்த சொற்களும் யானைக்கு ஒரு 23 பெயர் சொற்கள் சங்க இலக்கியங்களில் விரவி கிடைக்கின்றன. இந்த பெயர் சொற்களை எல்லாம் தாண்டி நம் வட இந்திய இலக்கியங்களிலும் புராணங்களிலும்
பொதுவாக பழைய கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த இலக்கியங்களில் நமக்கு 2 விதமான பெயர்கள் அவரை குறிப்பிடுவதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று லோகபந்து, மற்றொன்று லோகநாதர். இந்த லோகபந்து மற்றும் லோகநாதர் என்ற இந்த 2 பெயர்களும் மிகவும் குறிப்பிடத்தக்கன. அதாவது லோகபந்து என்பது, லோகம் என்பது உலகத்தை குறிப்பது. இந்த உலகத்திற்கான நண்பன், இந்த உலகத்திற்கான அனுகூலமானவர் என்ற பெயரில் கணபதியை லோகபந்து என்று அழைப்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கிறது. அதன் பின்பு இந்த லோகநாதர் என்பவர் இந்த உலகத்தை காப்பவர் என்ற பொருளிலும் அது இருந்திருக்கிறது. ஆக இந்த பண்டைய கால இந்த கன சமூகங்களாக இருந்த அந்த மக்கள் கூட்டமைப்பு, அதாவது அரசு உருவாவதற்கு முன்பாக மக்களின் கூட்டமைப்பே அது தாங்களே தங்களுடைய குலத்திலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்த அந்த கன சமூகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிறு சிறு தொல்லின பழங்குடி சமூகங்களின் அந்த கூட்டமைப்பின் தலைவராக நாம் கணபதியை பார்க்கின்றோம். பண்டைய வரலாறு இதைத்தான் நமக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. மகாபாரதத்திலும் கணேஸ்வரர்கள், விநாயகர்கள், கணபதிகள் என்று பலரை குறிப்பிடுகிறது. அதாவது அவர் இன்று நாம் பார்ப்பது யானைத்தலையுடைய ஒரு கணபதி என்பதாக நாம் பார்க்கின்றோம். கணபதியினுடைய வடிவங்களாக நாம் 32 கணபதிகளை நாம் வரையறுத்து வைத்துள்ளோம். நம்முடைய ஆகமங்கள் அதற்கான சிற்ப படிவ அமைதிகளை அது குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த கணபதிகள், இந்த விநாயகர்கள், இவர்கள் இந்த விக்னேஸ்வரர்கள் பலவாறாக இருந்திருக்கின்றன, பல குலங்களுக்கு அவர் தலைவர்களாக இருந்திருக்கின்றன என்பதை மகாபாரதம் காட்டுகின்றது. இது ஒரு முக்கியமான குறிப்பாகும். அதாவது எவ்வாறு பழங்குடி சமூகங்களினுடைய தலைவனாக முகிழ்த்து அவர்களுடைய தெய்வமாக கணபதி வழிபடப்பட்டார் என்றும், கணபதியினுடைய யானைத்தலை மட்டும் நின்று விட்டது, ஆனால் உண்மையில் கணபதிகளுக்கு பல தலைகள், ஏனென்றால் ஒவ்வொரு குடிகளுக்கும் அல்லது ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குலச்சின்னம் உண்டு என்று நாம் முந்தைய உரையில் பார்த்தோம். அந்த வகையில் இந்த ஒரு வகையான, அதாவது நாகத்தை கொண்டவராகவும், அவரை விருஷத்தோடு, அதாவது விருஷபம் என்ற அந்த காளை மாட்டோடு தொடர்புடையவராகவும் பல சுருதிகளும் புராணங்களும் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது கணபதிகள் பலர்தான். ஏனென்றால் கணங்கள் பல, அப்போ கணங்களினுடைய தலைவர்களும் பலர் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த யானை என்பது மிகவும் ஒரு அதிகாரத்தினுடைய, ஆட்சியின் ஆற்றலினுடைய, வலிமையினுடைய ஒரு உருவாக்கத்தின் ஒரு தன்மையை வெளிக்காட்டும் ஒரு குறியீடாக அமைந்ததால் பொதுவாக அரசர்கள் இந்த யானையை தங்களுக்கு ஒரு முதன்மையாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த நிலையில்தான் கணபதி என்ற நம்முடைய விநாயக கடவுளுக்கு யானைத்தலை ஒரு முக்கியமான ஒன்றாக பொருத்தப்பட்டு அதற்கான அந்த எழுந்த அந்த புராணமே நமக்கு நிலையாக நின்று விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பிம்பட்கா குகை ஓவியத்தில் யானையை யானையினுடைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அது ஒரு சிவப்பு வண்ண நிறத்தில் எழுதப்பட்டது. பொதுவாக இந்த ஓவியங்களில், பாறை ஓவியங்களில் சிவப்பு வண்ண ஓவியங்கள் காலத்தால் முந்தையவை. அதன் பின்பு வெள்ளை நிற ஓவியங்கள் சற்று காலத்தால் பிந்தையவை. அந்த வகையில் இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த பிம்பட்கா குகை ஓவியங்களில் இந்த யானையினுடைய இந்த ஓவியங்கள் அனைத்தும் சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதன் பின்பு அவை ஒரு கூட்டமாக பொதுவாக யானை கூட்டத்தை ஒரு அழகான ஒப்புமையோடு நாம் அதை பார்க்கலாம். அது கூட்டமாக நீர் அருந்த செல்லும் காட்சியும், உணவு தேட செல்லும் காட்சியும், அந்த தாய் யானையினுடைய கால்களுக்கு நடுவில் செல்லுகின்ற அந்த யானை குட்டியினுடைய அந்த ஓட்டமும் ஒரு அழகான மன முருகியல் உணர்வை எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் அந்த பாறை ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதன் பின்பு எலிஃபண்டா கேவ் என்று சொல்லக்கூடிய அந்த எலிஃபண்டா குகையில், அந்த யானை குகையில் வரையப்பட்டிருக்கின்ற அந்த யானை வடிவங்கள், அவையும் ஒரு
ஒரு சிறந்த ஒரு கை வண்ணத்திற்கு, அதாவது பண்டைய தொல்பழங்கால மனிதன், அந்த கற்கால மனிதன் எப்படி தன் சிந்தைக்குள் இவ்வளவு பெரிய இந்த யானையின் வடிவத்தை மனதிற்குள் கொணர்ந்து அதை வந்து தன்னுடைய கைகளின் மூலமாக அந்த கற்பாறையில் வரைந்தான் என்பது ஒரு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனை தொடர்ந்து அந்த எலிஃபண்டா குகையில் காலத்தால் முந்தைய இந்த பாறை ஓவியத்தை தொடர்ந்து அதற்கு பின்பு வரையப்பட்ட சுவரோவியங்கள் போன்ற தன்மையிலும் யானையின் வடிவங்கள் அங்கு இருக்கின்றன. பொதுவாக இந்த யானையை வரையும் பொழுது நமக்கு இந்த ஒரு சாம்பல் நிற, ஒரு கருமை நிற சாம்பல் நிற வண்ணம் வந்து யானையினுடைய நிறத்திற்கு வந்து எப்பொழுதும் பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த ஓவியங்கள் வெள்ளை வண்ணத்திலும் சிவப்பு வண்ணத்திலும் வரையப்பட்டிருந்ததை நாம் வந்து பார்க்கின்றோம். அதன் பின்பு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை வெள்ளரி கோம்பை என்ற நீலகிரி மாவட்டத்தின் பொதுவாக குறும்பர்கள் வாழக்கூடிய பகுதி, நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த தொல் பழங்குடிகளான அவர்கள் அந்த ஆதிவாசி மக்களாக இன்றும் வாழுகின்ற அந்த குறும்பர்களுடைய மலைப்பகுதியான இந்த வெள்ளரி கோம்பை என்ற பகுதியில் ஒரு குகையில் ஒரு யானை உருவம் வரையப்பட்டிருக்கிறது. இது அந்த யானை உருவத்தை அவர்கள் அந்த மலைக்கு சென்று, குறும்பர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மலைக்கு சென்று அங்கு வழிபாடு செய்கின்றனர் என்பதை நாம் கலாய்வின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியென்றால் அங்கு பொதுவாக இந்த நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பிம்பட்கா குகை ஓவியமாகட்டும், எலிஃபண்டா குகையில் இருக்கின்ற யானை வடிவங்களாகட்டும், அவை வெறுமனே தொல் பழங்கால மனிதன் அந்த குகையில் தங்கியிருக்கும் பொழுது தங்களுடைய அந்த ஒரு மன மகிழ்விற்காக அல்லது தான் கண்ட காட்சியை நினைவுபடுத்தி கொண்டு வரைதலுக்காக மட்டுமின்றி அதனை வழிபட்ட தன்மையையும் நாம் வந்து தொடர்ச்சியாக இந்த பழங்குடிகள் மக்களிடம் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மலை மேல் சென்று அங்கு இருக்கின்ற அந்த ஓவியங்களை வந்து அழித்துவிட்டு மீண்டும் அதன் மேல் அதே போன்ற ஓவியத்தை வரைந்து அதற்கு பழிச்சடங்குகள் நடத்தி வழிபாடு செய்த ஒரு நிலையை வந்து சங்க இலக்கியமே பூதம் புணர்த்த புதிதியல் பாவை என்று அந்த பாறை ஓவியங்களை வந்து மிக அழகான சொற்றொடர் மூலமாக விளக்குகிறது. அதாவது பூதம் புணர்த்த என்றால் இந்த ஓவியத்தை மீண்டும் எழுதுகின்றதை எந்த மக்களும் அறிய மாட்டார்கள். அவர்கள் அந்த சடங்கு செய்யும் பொழுது, அந்த வழிபாடு நடத்தும் பொழுது, அந்த அந்த மலை உச்சிக்கு உள்ள அந்த குகைக்கு செல்லும் பொழுது அவர்கள் போன வருடம் கண்ட ஓவியம் போன்று இல்லாமல் இந்த வருடம் ஒரு புதிதான ஓவியங்களை அவர்கள் பார்க்கின்றனர். அதை அவர்கள் பூதம்தான் வரைந்தது என்பதாக நினைத்து கொண்டனர். அதைத்தான் சங்க இலக்கியம் பூதம் புணர்த்த புதிதியல் பாவை என்று ஒவ்வொரு வருடமும் அந்த மலைப்பாறையில் இந்த ஓவியங்கள் மீண்டும் மீண்டும் வரையப்பட்டு அதை வந்து வழிபாடு மக்கள் செய்திருக்கின்றனர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த குறும்பர்களினுடைய மலையான அந்த வெள்ளரி கோம்பையில் இருக்கின்ற அந்த மலை குகைகளிலும் இந்த யானை உருவம் இருப்பது ஒரு சிறப்பான ஒன்று. ஒரு நீண்ட தந்தத்தோடு காணப்படுகின்ற அந்த யானையினுடைய வடிவம் ஒரு வழிபாட்டு தன்மையையோ அது ஒரு வேட்டை காட்சியை காட்டுவதாக இருப்பினும் யானையினுடைய அந்த சிறப்பு அது ஒரு வழிபாட்டு தன்மைக்காக. ஏனென்றால் அச்சத்தை தருகின்ற எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கையையும் தான் வழிபாடு செய்வது வந்து பண்டைய தொல்பழங்கால மனிதனினுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு அச்சம் தரக்கூடிய வலிமையான பேராற்றலுடைய பெரிய உருவத்தோடு கூடிய இந்த கருமை நிற யானையை கண்டு மனிதன் அஞ்சி இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அச்சத்தின் காரணமாகவும் அவன் அதனை வழிபட்டிருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் இந்த கருத்தை வந்து நாம் முன்வைக்கலாம். அதன் பின்பு இந்த வெள்ளருக்கம்பாளையம் என்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அருகில் வெள்ளருக்கம்பாளையம் என்ற ஊரில் இருக்கின்ற ஒரு மலை குகையிலும் ஒரு யானை உருவம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக அதனுடைய காலம் கணிக்கப்படுகிறது. பொதுவாக நம்முடைய தமிழகத்தில் கிடைக்கின்ற பாறை ஓவியங்கள் சற்று காலத்தால் பிந்தையவையாக காட்டப்படுகின்றன. அதற்கான காரணங்கள் விளங்கவில்லை. எனினும் இந்த பிம்பட்கா மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கா ஓவியங்கள் காலத்தால் முந்தையவை. அவை ஏறக்குறைய ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக அவை காட்டப்படுகின்றன.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய பாறை ஓவியங்கள் ஒரு 15,000 ஆண்டுகள் 20,000 ஆண்டுகள் தான் அதிகபட்சமாக அவற்றின் காலம் காட்டப்படுகிறது. இந்த வகையில் இந்த வெள்ளெருக்கம் பாளையத்தில் உள்ள இந்த குகை ஓவியத்தில் காட்டப்பட்டிருக்கிற யானை, அதுவும் ஒரு வேட்டை காட்சியை அது காட்டுகிறது. இந்த யானை வேட்டை என்பது ஒரு வலிமையான, ஏனென்றால் வலிமையான விலங்குகளை வேட்டையில் பழக்கப்படுத்துதல், அந்த வேட்டையில் அதனை அடக்கி கொண்டு அதனை வீட்டு விலங்காக மாற்றுதல் என்பது மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்டுவது. ஒரு புதிய கற்காலம் என்ற ஒரு நிலையில்தான் இது தொடங்குகிறது. பொதுவாக வேட்டை சமூகமாகவே இருந்த மனிதன், அதாவது உணவு தேடும் சமூகமாகவே இருந்த மனிதன் உணவை உற்பத்தி செய்யும் சமூகமாக மாறுகின்ற தன்மையில்தான் இந்த காட்டு விலங்குகளை வேட்டையில் அடக்கி பழக்கப்படுத்தி அதனை வீட்டு விலங்காக கொணர்ந்து ஒரு கால்நடை வளர்ப்பு சமூகம் என்ற ஒரு புதிய சமூகமாக இந்த மனித குலம் மறுபரிணாமத்தில் பரிணமிக்கிறது. அந்த வகையில் இந்த புதிய கற்காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலையில் இந்த யானை வேட்டை என்பதும் ஒரு முக்கியமான ஒன்றாகவே இருந்திருக்க வேண்டும். வலிமையான விலங்குகளை அடக்குதல், அதாவது எருமை, இது போன்ற பெரிய கொம்புகளை உடைய மான்கள், இவை போன்றவற்றையெல்லாம் அடக்குதல் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க மனித அந்த குழுக்களினுடைய ஒரு வீரத்தை காட்டும் ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு குன்றத்தில், அதாவது ஒரு குறிஞ்சி திணையில் நடக்கின்ற ஒரு வேட்டை காட்சி போன்று இந்த வெள்ளெருக்கம் பாளையத்தினுடைய அந்த ஓவிய அமைப்பு காட்டுகிறது. அந்த காட்சியில் பார்த்தீர்கள் என்றால் இணைந்து, அதாவது 7 இணைந்து நடனமாடுகின்ற ஒரு தன்மை. பொதுவாக இந்த குன்றக்குறவையில் 7 பேர் இணைந்து கைகோர்த்து கொண்டு ஆடுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். சங்க பாடல்கள் அதனை மெய்ப்பிக்கின்றன. அதே காட்சியை நாம் இந்த வெள்ளெருக்கம்பாளை குகை ஓவியத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு குறிஞ்சி திணையினுடைய ஒரு காட்சி அமைப்பு, அதில் அந்த யானையோடு தொடர்புடைய வேட்டை, அந்த யானையை வென்றவனுடைய அந்த வீரம், அந்த தலைவனினுடைய அந்த வீரம், பண்பு, அவனுடைய ஆற்றல், இது போன்ற தன்மைகளை எப்படி சங்க பாடல்கள் வெளிப்படுத்துகின்றனோ அதனை ஒரு காட்சி அமைப்பாக நாம் இந்த குகை ஓவியத்தில் பார்க்கின்றோம். அதன் பின்பு மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய கோவை மண்டலத்திலேயே உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்கின்ற கல்லாபுரம் என்ற ஒரு பகுதி. அந்த கல்லாபுரம் என்பது அமராவதி ஆற்றங்கரையில், அந்த அமராவதி ஓடுகின்ற அந்த நதிக்கரையில் அமைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லிடமாகும். அதாவது தொல்லியல் களம் என்று அதனை குறிப்பிடலாம். அங்கு பார்த்தீர்கள் என்றால் பல பெருங்கற்கால ஈம சின்னங்கள் இருக்கின்றன, பாறை ஓவியங்கள். அங்கு மதகடிப்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு குன்றில் பாறை ஓவியங்கள், அவை வெள்ளை வண்ண ஓவியங்கள். அந்த வெள்ளை வண்ண ஓவியங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கைகோர்த்து ஆடுகின்ற அந்த தன்மையை பார்க்கலாம். அங்கும் ஒரு குழு நடனம் இடம்பெற்று இருக்கிறது. அதோடு இந்த யானைகளும் வரிசையாக செல்லுதல் போன்ற ஒரு காட்சியை நாம் அந்த குகை ஓவியத்தில் பார்க்கலாம். இந்த குகை ஓவியம் ஏறக்குறைய ஒரு 7,000-8,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும். பொதுவாக வெள்ளை வண்ணத்திற்கு பிற்காலத்தை தான் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் 10,000த்திற்கு முன்பான காலத்தை நாம் இந்த ஓவியத்திற்கு கணிக்கலாம். அந்த வகையில் இந்த யானையினுடைய இந்த காட்சிகள் அமைந்த ஓவியங்கள் எல்லாம் பொதுவாக இந்த குறிஞ்சி திணை காட்சிகளாக, அந்த குறிஞ்சி திணையில் நடைபெற்ற அந்த தொல்லின பழங்குடி மக்களினுடைய அந்த வாழ்வியல் போக்கை காட்டுவதாக இருக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்க நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய செய்திகள் அந்த குகை ஓவியங்களில் எவ்வாறு பாறை ஓவியங்களாக தீட்டப்பட்டு நமக்கு இன்று வரை காட்சியளித்து வருகின்றன என்பதாக நாம் அதை பார்க்கலாம். அதன் பின்பு இந்த நம்முடைய மரபில் யானையை வெல்லுதல் என்பது ஒரு முக்கியமான வீர பண்பாக ஆண்மகனுக்கு காட்டுவது ஒரு மரபு. அதாவது ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே என்று ஒரு தாய் தன்னுடைய கடனாகவும்
ஒரு குழந்தையினுடைய தகப்பன் என்ன செய்ய வேண்டும் என்பதாகவும், அதன் பின்பு அவனை வந்து ஒரு வீரனாக செய்வதற்கு அவன் கையில் ஒரு மிகச்சிறந்த கருவி இருக்க வேண்டும். அதை வந்து செய்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனாகவும் வரிசையாக குறிப்பிடுவாள். அதன் பின்பு அந்த அந்த வீரனுக்கு, தன்னுடைய புதல்வனுக்கு, அந்த இளையவனுக்கு அவள் சொல்லுகின்ற கடமையாக எதுவென்றால், அவள் வந்து களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று குறிப்பிடுகிறார். அதாவது போர்க்களத்தில் யானையை வென்று அவன் வந்து வெற்றியோடு திரும்ப வேண்டும், அத்தகைய வலிமை பொருந்தியவனாக அவன் இருத்தல் வேண்டும் என்பதுதான் தன்னுடைய புதல்வனுக்கான கடமையாக அவள் வலியுறுத்துகிறாள். ஆக சங்க இலக்கியம் என்பதை நாம் அறிவோம். அகம் புறம் என்ற நம்முடைய அந்த 2 கோட்பாடுகளில் புறம் வந்து முழுமையாக வீரத்தின் நம்முடைய ஒட்டுமொத்த பண்பையும் காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடாகும். அந்த வகையில் இந்த களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற இந்த வரிகள் மிகவும் ஒரு வைர வரிகள் என்று தான் நாம் குறிப்பிட வேண்டும். ஆக யானையை அடக்குதல் என்பது ஒரு ஆண்மகனுக்கு தலையாய கடமையாக கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அவனுடைய வீரம் வந்து வெளிப்படும். அந்த வகையில்தான் சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி திணையில் நாம் சில விடயங்களை பார்க்கின்றோம். அதாவது களிர் அடக்கல் என்று சிலப்பதிகாரம் இந்த யானையை வந்து தலைவன் அடக்குதல் என்ற ஒரு தன்மையை குறிப்பிடுகிறது. கோவலனை பற்றி இளங்கோவடிகள் குறிப்பிடும் பொழுது களிர் அடக்கும் கருணை மறவ என்று அவரை குறிப்பிடுகிறது. கோவலனை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி குறிப்பிடும் பொழுது, அவர் ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது அவருடைய அந்த பண்பாக, அவருடைய அந்த குடியின் தன்மையாக காட்டுவது இந்த களிரடக்கலாக ஆண்மகனுக்கு அவனுடைய பண்பை அடையாளம் காட்டுவதற்கு ஒரு அளவுகோலாக இந்த களிரடக்கல் என்ற ஒரு சொல், அந்த செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கின்றோம். அந்த வகையில்தான் இந்த குகை ஓவியங்கள் இதனை வந்து முதன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக நாம் இந்த களிர் அடக்கல் என்ற ஒரு நம்முடைய மரபு, குறிப்பாக தமிழர் மரபு, இந்த களிரடக்கல் என்ற இந்த சமூக நிகழ்வு, அதாவது யானையை வெல்லக்கூடிய அந்த ஆண்மகனின் தலையாய வீரம் பண்பு என்பது எவ்வாறு வந்து பெண்களை கவரும், இந்த உலகத்தில் உள்ள ஆண்மகன் அவனுடைய வீரம் வந்து இதை அளவுகோலாக கொண்டுதான் நிலைநிறுத்தப்படும் என்ற ஒரு தன்மையை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சங்க இலக்கிய அது எவ்வாறு தாய் வந்து தன்னுடைய புதல்வனுடைய கடமையாக இந்த களிறு அடக்குதல் என்பதை அவன் செய்ய வேண்டும், போர்க்களத்தில் அவன் எவ்வாறு யானையை வென்று வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று அவள் குறிப்பிடுவதையும் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்று களிறு தரு புணர்ச்சி என்ற ஒரு முக்கியமான நம்முடைய இலக்கணம் சொல்லக்கூடிய குறிஞ்சி பாட்டு, கபிலரனுடைய அந்த குறிஞ்சி பாட்டு சொல்லக்கூடிய அந்த களிறு தரு புணர்ச்சி என்ற ஒரு நிகழ்வை வந்து பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த யானையை 1000 யானைகளை வென்றவனுக்கு பரணி பாடுதல், பரணி என்ற இலக்கிய நூலினுடைய ஒரு சாராம்சம். அதாவது 1000 யானைகளை வென்றவனுடைய மிகப்பெரிய சிறப்பு அது கலிங்கத்து பரணியில் நாம் வந்து குலோத்துங்க சோழனை பற்றி பாடுகின்ற அந்த கலிங்கத்து பரணி பாடுகின்றது. ஆக இந்த பரணி பாடுதல் என்பதே பொதுவாக வெற்றியை கொண்டாடுதல், வெற்றியை புகழ்தல். அந்த வெற்றியும் சாதாரணமான ஒரு வீரருக்குமான இடையிலான போரினுடைய தன்மையை குறிப்பிடவில்லை. அது இந்த குறிப்பான இந்த யானைப்படையை, அது அரசனுடைய 4 வகை படைகளுள் இந்த யானைப்படையை வென்றவனுக்கு குறிப்பாக இந்த பரணி பாடுதல் என்பது நம்முடைய இலக்கிய மரபாக இருந்திருக்கிறது. ஆக இந்த பரணி பாடுதல் என்பது 1000 ஆணைகளை போரில் வென்றவனுக்கு பாடப்பட வேண்டும் என்று அதனுடைய நியதியையும் குறிப்பிடுகிறது. அதன் அடுத்து இந்த களிறு தரு புணர்ச்சி என்ற நம்முடைய இந்த சங்க பாக்களினுடைய தன்மையை நாம் பார்க்க வேண்டுமென்றால், பொதுவாக குறிஞ்சி திணையினுடைய வாழ்வியல் சூழலில் எப்படி வந்து இந்த குறிஞ்சி நிலத்திற்கான விலங்காக யானை காட்டப்படுகிறது, இந்த யானையினுடைய வலிமை, இந்த யானையினுடைய ஆற்றல்,
இது எப்படியெல்லாம் இந்த யானைகள் வந்து குறிஞ்சி நிலத்தில் மக்களால் பயன்படுத்தப்பட்டன, வாழ்வியலுக்கு பயன்படுத்தப்பட்டன. இன்றைய நிலை போல நாம் கோயில்களில் யானையை பார்ப்பது போன்றோ அல்லது வந்து யானையை வந்து ஒரு தொழிலுக்கு பயன்படுத்துவது போன்றோ அல்லது யானையை வந்து ஒரு அலங்கார அணிவகுப்பாக வைத்து அதனை வழிபடுதல் போன்றோ இந்த மாதிரியான தன்மைகளை நாம் சங்கப்பாக்களில் பார்க்க இயலாது. சங்கப்பாக்கள் மிக அழகாகவும் விரிவாகவும் யானையை பற்றி எடுத்துரைப்பது, அது எப்படிப்பட்ட அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த மரங்களாகிய சந்தன மரங்கள், அகில், தேக்கு இது போன்ற மரங்கள், வலிமை வாய்ந்த மரங்களை வந்து அவை எவ்வாறு பெயர்த்து எடுக்கின்றன, அவற்றை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லுதல் மற்றும் குறிஞ்சி திணைக்கு உரிய அந்த மலை சார்ந்த பகுதிகளினுடைய அந்த பெருங்கற்கள் எல்லாம் யானைகளை கொண்டு குறிஞ்சி மக்களால் எப்படி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அகற்றப்பட்டன. இப்படியெல்லாம் யானைகள் அவர்களுடைய சமூக வாழ்வியலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று மருத திணையில் யானை வந்து எப்படி உழவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டது, இது போன்று பல யானையினுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த யானை ஒரு தலைவியும் ஒரு தோழியும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திணைப்புலத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அருவியில் நீராடச் செல்வது வழக்கம். அப்படி அருவியில் நீராடச் செல்லும் வழியில் ஒரு யானை ஒன்று வருகிறது. அந்த யானையை கண்டு தலைவி அஞ்சுகிறார். அஞ்சி ஓடி வரும் பொழுது எதிர்ப்பட்ட தலைவன் வந்து அவனுடைய வலிமையால் யானையை அடக்கி தலைவியை வந்து காப்பாற்றுகிறான். அப்பொழுது அவர்களுக்கு இடையே வந்து காதல் மலர்ந்து அவர்கள் புணர்ச்சி கொள்கிறார்கள் என்பதாகவும், அந்த களவு வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறார்கள் என்பதாகவும் இந்த களிறு தரு புணர்ச்சியினுடைய இலக்கியமாக அது குறிப்பிடுகிறது. பொதுவாக கபிலருடைய குறிஞ்சி பாட்டில் தான் களிறு தரு புணர்ச்சி வந்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த களிறு தரு புணர்ச்சியை வந்து ஆயிலை பாகா என்று அஞ்சினோம் என்று ஒரு பிற்கால இலக்கிய பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. அதாவது யானை வருகிறது துரத்தி கொண்டு, தலைவி ஓடி வருகிறாள். தலைவி ஓடி வந்து எதிர்ப்பட்ட தலைவனுடைய இடது மார்பில் சாய்ந்து விட்டார். அவன் தன்னிடம் இருந்த அந்த வில் அம்பை கொண்டு யானையினுடைய மத்தகத்தில் எரிகின்றான். அப்பொழுது அந்த வில் பட்ட இடத்திலிருந்து இரத்தம் பீச்சி தலைவனுடைய வலது மார்பில் இரத்தம் தெரிக்கிறது. இவளோ இடது மார்பில் சாய்ந்து கிடக்கிறாள். இந்த இடது மார்பில் சாய்ந்து கிடந்த தலைவி கண்களில் தீட்டியிருந்த மை அது உருகி அது அவனுடைய இடது மார்பை கருமையாக்குகிறது. ஆக வல மார்பில் இரத்த செம்மையும் இடமார்பில் அந்த கண்மையின் கருமையும் உடையவனாக அவன் வந்து சிவபெருமான் பாதியும் உமையவள் பாதியுமான இந்த இரு பாகங்களை கொண்டவனாக அவன் காட்சியளித்தான் என்று தோழி வந்து செவிலி தாயிடம் அறத்தோடு நிற்றலாக ஒரு பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இது குறிப்பிடத்தக்க ஒரு களிறு தரு புணர்ச்சியை நாம் வந்து ஒரு சித்தரித்து, அதாவது மனதிலேயே அதை ஓவியமாக சித்தரித்து நாம் இந்த காட்சிகளை பார்ப்பதாக இந்த வந்து மிகவும் செம்மையாக அது இருக்கின்றது. இது ஒரு மனமுருகியல் உணர்வை நமக்கு தருவதோடு இந்த களிறு தரு புணர்ச்சி என்பது தான் ஒரு குறிஞ்சி திணையினுடைய இந்த களவு வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு வித்திட்டு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வகையில்தான் நாம் இந்த குறிஞ்சி திணையின் இந்த சமூக பண்பாட்டு பின்புலத்தை கொண்டு தான் நாம் இந்த குறிஞ்சி திணைக்குரிய கடவுளாக நாம் இன்று வழிபட்டு வரக்கூடிய முருகப்பெருமானினுடைய அந்த சேயனுடைய அந்த வள்ளி என்ற அந்த குறிஞ்சி திணையினுடைய பெண்ணை அவர் மனம் செய்து கொண்ட அந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது போன்று அந்த வள்ளி திருமணம் என்ற பல நமக்கான நாட்டுப்புற பாடல்களில், வள்ளி திருமண நாடக இலக்கியங்களில் மிக சிறப்பாக இன்று வரை வந்து மக்களிடையே பரவலாக ஆண்டுதோறும் மக்கள் பார்க்கின்ற ஒரு நாடக இலக்கியமாக வள்ளி திருமண நாடகம் இருக்கின்றது.
ஏனென்றால் வள்ளி திருமணம் என்பது நமக்கு நம்முடைய மண்ணோடு மக்களோடு கலர்ந்த ஒரு உணர்வு. அது இந்த மக்களினுடைய அந்த குறிஞ்சி வாழ்க்கைக்குரிய தன்மையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அகழ்வாழ்வை சித்தரிக்கின்ற ஒரு மரபு. அந்த மரபை இன்று வரை நாடக இலக்கியமாக நம்முடைய மக்கள் பார்த்து வருகின்றனர். இந்த வள்ளி திருமணம் என்ற இந்த தன்மையில் விநாயகர், அதாவது முருகப்பெருமானினுடைய அண்ணனாக போற்றப்படுகின்ற, புராணங்கள் புகழுகின்ற விநாயகர் யானை வடிவம் கொண்டு அவர் வள்ளியை துரத்தி வருவதாகும். ஏனென்றால் வள்ளி முருகனை மணந்து கொள்ள அவர் ஒரு முதியவர் வேடத்தில் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பொழுது அவள் மறுக்கிறார். அப்பொழுது யானையை வர செய்து அவள் அஞ்சி ஓடி இந்த கிழவனிடம் தன்னை காப்பாற்றும்படி கூறுவதாகவும் அதன் பின்பு யானை அவர்களை இணைத்து வைத்துவிட்டு மறைந்து விட்டதாகவும் இந்த வள்ளி திருமண புராணத்தின் வாயிலாக, இந்த தமிழ் நாடகத்தின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது இந்த களிறுதரு புணர்ச்சி என்ற இந்த சங்கப்பாவினுடைய சங்க இலக்கியத்தினுடைய ஒரு முடிந்த ஒரு செயல்பாட்டான ஒரு நிலையைத்தான் நம்ம இந்த வள்ளி திருமணம் என்ற இந்த குறிஞ்சி திணைக்குரிய ஒரு சிறப்பான மாந்தர் இயல்பு, மாந்தர் வாழ்வை நாம் பார்ப்பதாக இது அமைகிறது. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. பொதுவாக இந்த யானை என்பது, இப்பொழுது நாம் முதலில் தொடங்கிய அந்த கேள்விக்கு வருவோம். இந்த விநாயகர் என்ற, இந்த கணேஸ்வரர் என்ற, இந்த விக்னேஸ்வரர் என்ற, இந்த கணபதி என்ற இந்த யானைத்தலை கடவுள் யானையே ஆவார் என்பதற்கான பதிலைத்தான் இந்த வள்ளி திருமணம் என்ற இந்த குறிஞ்சி திணைக்கான வாழ்வியலில் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆக விநாயகர் என்பவர் யானை தலையுடைய கடவுளர் ஆயினும் அவர் முதலில் இந்த யானையை குலச்சின்னமாக கொண்ட மக்களினுடைய அந்த குழுக்களினுடைய அந்த கன சங்கங்களினுடைய கடவுளாகவும் தலைவராகவும் இருந்தவர். அதனால்தான் அவர் அந்த கணத்தினுடைய பதியாக இருந்தவர் என்ற செய்தி நாம் இந்த களிறுதரு புணர்ச்சி, இந்த வள்ளி திருமணம் என்ற இந்த காட்சியின் மூலமாக நாம் மெய்ப்பித்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த குலச்சின்னங்கள் ஒரு வலிமை வாய்ந்த விலங்கையோ அல்லது பறவையோ அல்லது தாவரத்தையோ பூக்களையோ கொண்டதாக குலச்சின்னங்கள் அமைந்திருக்கும். அந்த வகையில்தான் விநாயகர் ஒரு மிகப்பெரிய பழங்குடி கடவுளாக இந்தியாவில் எங்கும் முகிழ்த்தவர். அதாவது இங்கு வட இந்தியா தென்னிந்தியா என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மூலைகளிலிருந்து அந்த பழங்குடி சமூகங்களினுடைய, ஏனென்றால் நாம் பிம்பட்கா ஓவியத்திலும் யானையை பார்க்கின்றோம். இங்கு தமிழகத்தில் வெள்ளர்கம்பாளையத்திலும் வெள்ளரி கோம்பையிலும் பார்க்கின்றோம் யானை ஓவியங்களை. கரிக்கியூர் என்ற நீலகிரி மாவட்டத்தின் மற்றொரு கரிக்கியூர் என்ற ஒரு மலை குகையிலும் ஒரு யானை உருவங்களை பார்க்கின்றோம். இந்த வகையில் ஒரு தொடர்ச்சியாக அதன் பின்பு தருமபுரி பகுதியில் உள்ள மல்லப்பாடி என்ற ஒரு குகை ஓவியத்திலும் அதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் பூசாரிப்பட்டி என்ற ஊரில் இருக்கின்ற ஒரு மலை குகையிலும் இந்த யானை வடிவங்களை பார்க்கின்றோம். ஆக இங்கே எனாதபடி எங்கும் இந்த யானை வடிவங்கள் பண்டைய காலத்தில் ஒரு 20,000 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய துணைக்கண்டத்தில் குகைகளில் இடம்பெற்றிருந்தன. இந்த குகைகளில் வரையப்பட்டிருந்த இந்த யானை வடிவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு வழிபாட்டு நிலையை, அந்த மக்கள் தங்களுக்கான ஒரு பேராற்றல் மிக்க ஒரு வடிவத்தை அவர்கள் வணங்கி அதன் பின்பு தங்களுடைய வேட்டைக்கு சென்று இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் யானை போன்ற ஒரு வலிமையும், யானை போன்ற ஆற்றலும், யானையை ஒத்த ஒரு நடையும், தூங்குகை உடைய ஓங்கு நடை என்ற அந்த ஓங்கு நடை, அந்த நடை அழகு கொண்ட தன்மையும் ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு இளைய வீரனுக்கு சிறப்பாக ஒப்பிட்டு காட்டப்படுவது தன்மை. அதுதான் நம்முடைய சிறப்பாகவும் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம்.